அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 20ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோன்னா வணக்கம். டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறில் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டார் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information or daily news of stock market or share market. ஸோ வழக்கமாக டிஸ்கிளைமர் முடிஞ்சது. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக பெருசாக வீடியோ இல்லை, செய்திகள் இல்லை, அதனால் கொஞ்சம் வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி அதில் 2 நாள் சேர்த்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஆரியவன் என்டர்பிரைசஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35, 50 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட வருது. ரெக்கார்ட் டேட் ஸ்டேட் வந்து 28 நவம்பர். செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஆரியவன் என்டர்பிரைசஸ் லிமிடெட். மேக்னினிமஸ் ட்ரேடர் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 5 ரூபா 64 பைசா கரண்ட் ப்ரைஸு. போனஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான சூப்பரான போனஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஷேருக்கு 23 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 23 ஷேர் போனஸு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 24 ஷேராக மாறும். இந்த 5 ரூபாயை நீங்கள் 24 வளர்த்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக இருக்கும். அந்தளவுக்கு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கணும். இது ஒரு பெரிய போனஸு. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. மேக்னினிமஸ் ட்ரேடர் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட். ஷியாம் கமல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 51 பைசா 10 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% வருது. ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 26 நவம்பர். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. ஹேப்பீஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1097. இது 24:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 24:1. அது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தா 24 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 23:1. அவங்க 23 ஷேர் தராங்க, இவங்க 24 ஷேரு. ஸோ ஒரு ஷேரு 24 ஷேர் போனஸு டோட்டலாக 25 ஷேராக மாறும். ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கான ரெக்கார்டை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 டிசம்பர் 2025 ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து அதர் ஃபுட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. முக்கியமாக தேனீ சம்மந்தப்பட்ட தேன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்காங்க. ஹேப்பீஸ் இந்தியா லிமிடெட். இப்படி இதில் இன்னொரு குறிப்பு சொல்லணும்னா, இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ரேர்லி ட்ரேட் ஸ்டாக்கு. அடிக்கடி ட்ரேட் நடக்கிறதில்லை, எப்போது தான் ட்ரேட் நடக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னமோ ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்கு. அது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 23:1 ஒரு போனஸ். இந்த மேக்னினிமஸ்னு கம்பெனி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரேர்லி ட்ரேட் ஸ்டாக்காக தான் இருக்காங்க. அவங்க போன வருஷம் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க, இந்த வருஷம் ட்ரேடே ஆகலை. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிகள் ரேர்லி ட்ரேட் ஸ்டாக்னு இருக்குது. ஸோ நம்மளும் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நிறைய கம்பெனியில். அதை குறிப்பாக பார்க்கணும். அந்த நண்பர் ஒரு கேட்டிருந்தாரு டப்பாயா டூவில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. டப்பா டூவில் பற்றி ஆல்ரெடி அவங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி கம்பெனின்னு. ஸோ என்னென்னா அது இப்போது திரும்ப பேசும் பொருளாக இருக்குது. காரணம் வந்து திரும்ப ஒரு 32 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 10 ரூபா இருக்குது. ஸோ அதனால் திரும்ப பேசும் பொருளாக இருக்குது. இது என்ன ஸ்டாக்கு 10 ரூபா இருக்குது, 32 ரூபா டிவிடெண்ட் தராங்களே, நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியாங்கிற மாதிரி திரும்ப பழையபடி அதை பற்றி தெரியாதவங்க பேசிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இது வந்து அது நான் ரொம்ப சூப்பரான கம்பெனி. சொல்லப்போனால் அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு கம்பெனி. பட் 10 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் உங்களுக்கு கிடைக்காது, அதான் பெரிய விஷயமே. ஸோ 10 ரூபா வேலைக்குலாம் அந்த ஸ்டாக் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. பட் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக நேற்று கூட ட்ரெயின் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று கூட 202 குவான்டிட்டி என்னமோ ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு 3-4 ட்ரேட் நடந்திருக்கு. அதேமாதிரி 2 நாள் முன்னாடி கூட ஒரு ட்ரேட் நடந்துச்சு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் ட்ரேடாக ஆரம்பிச்சிருக்கு. பட் என்னென்னா நம்மளுக்கு கிடைக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதுவும் 10 ரூபாய்க்கு கிடச்சின்னா நீங்கள் உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். டப்பாரியா டூவில் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கிடச்சிருக்குன்னா, நானும் அதை பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நல்ல சூப்பரான ஸ்டாக்கு. பட் என்னென்னா அவ்வளோ சீக்கிரத்தை உங்களுக்கு அது கிடைக்காது. அடுத்து நம்ம பார்க்குறது ஃபேர்ஷம் ஆர்கானிக்ஸ் லிமிடெட். 700 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 800 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. இவங்களும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் பைபேக் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நல்லா பைபேக் தான். கிட்டத்தட்ட 100 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. 4,25,000 ஷேர் வந்து மொத்தமாக பைபேக் பண்ண போகிறாங்க. கம்பெனி 34 கோடியை இதுக்காக செலவு பண்ண போகிறாங்க இந்த பைபேக்காண்டி. ஸோ நல்ல பைபேக். அதேமாதிரி இந்த பைபேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இன்னும் வர பெரும்பாலான பைபேக்கில் ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட்டே இருக்காது. காரணம் வந்து ஒரு ஒன்றும் இல்லை, அந்த டேக்ஸோட பிரச்சனை தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபோசிஸ் கூட இருந்துச்சு. அதுமாதிரி இன்னொரு கம்பெனி GHCLன்னு ஒரு கம்பெனி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர்ஷம் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து இது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்குது. ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய உள்ள வரும். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட். கேம்ப்ஸ்னு சுருக்கமாக சொல்லுவோம். 4,014 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1:5 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ்லி 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்காக 5 ஸ்டாக் ஆகும். அதற்கான ரெக்கார்டு வந்து டிசம்பர் 5ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து டெபாசிட்டரி கிளியரிங் ஹவுஸாக இருக்காங்க கேம்ப்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காத சொல்கிறாங்க. சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெட் 3,345 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 24 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் அந்த மாதிரி தெரியல. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேர்ஷம் இது ஆல்ரெடி முடிஞ்ச கதை. அதேமாதிரி இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அந்த ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இன்ஃபோசிஸை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1536 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1800 பைபேக் பண்ணுறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிட்டு 14 நவம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ யாரெல்லாம் அந்த 14 நவம்பருக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்களோ அவங்களாம் அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் கேட்டகரி, அதாவது ஸ்மால் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் ஷேர் ஹோல்டர் 2 லட்சத்துக்கு குறைவாக நம்ம ஷேர் வச்சுருந்தோம், நம்ம வந்து ஸ்மால் கேட்டகரியில் வருவோம். ஸோ நீங்கள் 11 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 2 ஷேர் வந்து அவங்க கம்பல்சரியாக பைபேக்கில் எடுத்துக்கிடுவாங்க. இதுவே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா 17 ஷேர் எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் வந்து 706 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா வெறும் 17 ஷேர் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்மால் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5ன்னு வருது. ஸோ 6 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேர் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இதுவே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41.52 கிட்டத்தட்ட 42 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேர் வந்து கம்பல்சரியாக அவங்க பைபேக்கில் எடுத்துக்கிடுவாங்க. பைபேக் ஓப்பன் ஆகிறது 20 நவம்பரில், பைபேக் க்ளோஸ் ஆகிறது 26 நவம்பரில். இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம போய் பைபேக்கில் அப்ளை பண்ணால் தான் முடியும். மற்றபடி ஆட்டோமேட்டிக்கலாக எடுக்க மாட்டாங்க. நம்ம டெண்டர் பண்ணோம். நம்ம டெண்டர் பண்ணால் அவங்க தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த டெண்டர் பண்ணதுக்கப்புறம் சில காலம் நம்ம அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டாக் காட்டாது. அந்த பைபேக் முடிஞ்சோடனே திரும்ப நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே முக்கியமானது, இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பைபேக் பார்ட்டிசிபேட் பண்ணல இதில். ஸோ அது பார்ட்டிசிபேட் பண்ணாத காரணத்தில் தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து 11 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் வாங்குறாங்க. இதுவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேஷியோ ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 ஷேர் 30 ஷேர் வச்சுருந்தா ஒரே ஒரு ஷேரை பைபேக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஸ்மால் கேட்டகரி, ஸ்மால் ஷேர் ஹோல்டருக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 ஷேர் நம்ம வச்சுருந்தா 2 ஷேர் பைபேக்கில் எடுத்துக்கிறாங்க கம்பல்சரியாக. சொல்லப்போனால் 6 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் நம்ம ஸ்டாக்கை வந்து அவங்க பைபேக்கில் என்டர்மெண்ட்டில் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்மளுக்கு இந்த ரேஷியோவை பார்த்து தான் அப்ளை பண்ணணுமா இல்லை எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாமா? என்னைய கேட்டால் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு மெயில் கூட வரும், உனக்கு வந்து எலிஜிபிளாக 1 ஷேர் மட்டும் தான் எலிஜிபிள்னு. நான் வந்து 4-5 ஷேர் அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து 1 ஷேருக்கு பதில் 2 ஷேர்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், நீங்கள் இந்த ஸ்டாக் லாங் டர்மில் ஹோல்ட் பண்ணுறீங்க, அப்ளை பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ ஸ்டாக்கையும் அப்ளை பண்ணலாம். இல்லை அதில் பாதி கூட அப்ளை பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பட் ரேஷியோலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷியோட நீங்கள் அதிகமாகவே அப்ளை பண்ணலாம். தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ 20, 26 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அது மாதிரி எப்படி அப்ளை பண்ண கூட கேள்வியும் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜீரோதா மட்டும்தான், மற்ற புரோக்கர் ஆப்பில் எனக்கு அக்கௌண்ட் கிடையாது. ஸோ அதனால் ஜீரோதா மட்டும்தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மற்றதெல்லாம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஜீரோதா வச்சுருக்கீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஸோ நியூஸ் முடிஞ்சதே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தெரிஞ்சவங்க ஆல்ரெடி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, தெரியாதவங்க மட்டும் மேற்கொண்டு பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஜீரோதா ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜீரோதா ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ நம்பர் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வரும் போர்ட்ஃபோலியோ, ட்ரேடு, P&L, டேக்ஸ், P&L, கிஃப்ட்டு, ஃபேமிலி, டவுன்லோட்னு இப்படி 4-5 ஆப்ஷன் வரும். ஸோ இந்த 4-5 ஆப்ஷனில் நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ட்ரேட் புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேட் புக் ஓப்பன் பண்ணி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் கார்பரேட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த கார்பரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் பார்க்கலாம், பைபேக்கு டேக் ஓவர்னு இருக்கும். இப்போதைக்கு இது வந்து டேக் ஓவரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பைபேக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பைபேக்கில் என்னென்ன ஷேர் இருக்குங்கிறத காட்டும். ஸோ பைபேக்கில் இப்போதைக்கு இன்ஃபோசிஸ், GHCL இவங்க ரெண்டுமே ஓப்பனாக இருக்குது. ரெண்டுமே ஒரே டேட் தான், 20 ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது 26. ஸோ GHCL பற்றி 2 நாள் முன்னாடியே வீடியோ போட்டோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த ஷேர் நீங்கள் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஃபோசிஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இப்படி வரும், ப்ளேஸ் ஆர்டர்னு வரும். இந்த ப்ளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் குவான்டிட்டி கேட்கும். சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதை உடனே அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அதில் பாதி அப்ளை பண்ணாலும் இது அப்ளை பண்ணுங்கள். இல்லை ரேஷியோ மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் எவ்வளோ ரேஷியோன்னு, அந்த ரேஷியோ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து எடிட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா யுவர் ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ இதோட முடிஞ்சது உங்கள் வேலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபேக் முடிஞ்ச உடனே அவங்க அந்த ரேஷியோவை எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. அவங்க பைபேக்கில் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. மீதி ஷேராக வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. பைபேக்கில் அக்செப்ட் ஆகலைன்னா ஃபுல் ஸ்டாக்கையும் திரும்ப கொடுத்துருவாங்க. பட் இந்த ரேஷியோ படி கண்டிப்பாக பைபேக்கில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ரேஷியோட அதிகமாக பண்ணுறது வந்து தேவைப்பட்டால் எடுப்பாங்க, தேவையில்லைன்னா அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக கொஞ்சம் விரிவாகவும் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த அப்ளை வேண்டாம், நான் திரும்ப லாங் டைம் ஹோல்ட் பண்ண போகிறேன், அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப அதே மாதிரி இந்த பேஜுக்கு வாங்க, பைபேக் பேஜுக்கு வாங்க. பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்ஃபோசிஸ் ஆர்டர் ரிசீவ்டுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டர் ரிசீவ்டில் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இப்படி ஒரு ஆப்ஷன் வரும், கேன்சல் ஆர்டர்னு.
ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். ஸோ இன்றைக்கி இந்த காலையோட முடிச்சுட்டேன். அதேமாதிரி நான் வெளியூரில் இருக்கேன்னா கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த காலையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு 2 நாள் கழித்து ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.